ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 19 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலையா, மறக்காம போய் பார்த்துருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம இதுக்கு மேலேயே டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அவன் ஒரு ரூமுக்கு வரானா, அந்த ரூம் முழுக்க அப்படியே கோல்டா இருக்கு. ஏன்னா இவன் அங்க ஜெயிச்சிருப்பான், ஒரு சாம்பியனா 100 கணக்கான கோல்டை இவனுக்கு கொடுக்கறது தான் ஒரு மரியாதையா. இதை பார்த்த ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். இதுன்னா உண்மையிலேயே கோல்டா? இதனாலேயே அவன் அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கான். ஏன்னா அவனோட வாழ்க்கையில எவ்வளவு கோல்டு அவன் பார்த்தது இல்லையா. அங்க லியோ சொல்றாங்க, நீ வந்து அவருக்கு மரியாதை தரணும். ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்காம ஒரு மாதிரி கடிச்சுன்னு இருக்கான். அத ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பைத்தியம் பூச்ச மாதிரி அதை கடிச்சுன்னு இருக்கான். ஆனா அப்புறம் தான் அங்க ஜிஏ வந்து சொல்றான், இந்த மாதிரி இது உண்மையிலேயே கோல்டு இல்லையா, இது கோல்டு மாதிரியே இருக்கிற பிராஸா. ஆமா உண்மையிலேயே இது பிராஸ் தான். நீ வந்து என்ன சொல்ற, பிராஸ் வந்து ஒரு நார்மலான ஃபேமிலிக்கு போதுதான். ஏன்னா இதை வச்சு நிறைய வருஷம் ஹாப்பியா சர்வே பண்ண முடியும் இந்த நார்மலான ஃபேமிலியால. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த டிவி ஷோலயும் இந்த ஸ்டோரி டெல்லிங்லயும் உண்மையிலேயே கோல்டை தான் தருவாங்க. அது மாதிரியே இதுவும் கோல்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க சொல்ற அந்த டிவி ஷோவும் ஸ்டோரி டெல்லிங்கும் என்ன பஃபா என்ன? நீங்க வந்து நிறைய விஷயத்த கத்துக்கினீங்கன்னு நினைக்கிறேன் என் கிட்ட இருந்து. அதுக்குள்ள லீ சொல்றாங்க, போதும் இப்போ வந்து நீங்க போகலாம். அதாவது இதுக்கு மேல நாங்க கொஞ்சம் பேசணும். இதுக்கப்புறம் அவங்க போயிடறாங்களா. அங்க ஜி கிட்ட அவ சொல்றா, நீ வந்து என்ன பண்ணு, எங்களோட ஷாங் மென்ஷன்ல இதெல்லாம் வச்சுக்கலாம். அங்க அவனும் அதே விஷயத்த தான் யோசனை இருக்கான். அதாவது நான் எவ்வளவு பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன வாங்கலாம். அப்புறம் தான் அவ சொன்னதே இவனுக்கு ஞாபகம் வரும். ஷாங் மென்ஷன்ல நீ வந்து இதை வச்சுக்கலான்னு. நீங்க என்ன சொன்னீங்க, ஷாங் மென்ஷன்ல நான் வந்து வச்சுக்கலாமா? ஆமா நீ வந்து வச்சுக்கலாம், உனக்கு எப்பெல்லாம் தேவையோ அதுல இருந்து நீ கொஞ்சம் எடுத்துன்னு போய் வெளியில செலவும் பண்ணலாம். அதாவது நம்ம தாங்குவா மாதிரி நீ 2 ஹவருக்கு வெளியிலயும் போகலாம், அதுவும் ஃபன் பண்றதுக்கு. என்னது தாங்குவா மாதிரியா? அந்த நாய் மாதிரியா இருக்கேன்னா? இதுக்கப்புறம் அவன் வெளியில வரானா, வெளியில எல்லாருமே இவனுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க. அடா ஜி நீங்க வந்துட்டீங்களா, உங்களுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண தெரியுமா, இந்தாங்க இந்த கிஃப்ட வச்சுக்கோங்க. இல்ல ஜி இதை வச்சுக்கோங்க, இது 100 வருஷம் பழமையான கிஃப்ட். இதே மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு கிஃப்ட கொடுக்குறாங்களா, அங்க தொல்லை தாங்க முடியாம ஆளு அப்படியே தப்பிச்சு ஓடிடுறான். அட ஃபேமஸ் ஆனாலே இப்பதான் போல, ரொம்ப தொல்லையா இருக்கு. இதுக்கப்புறம் லீய காட்டுறாங்க. லீயும் ஏதோ ஒரு விஷயத்த அப்படி தேர்ந்து இருக்காங்க. அங்க லீயும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வெளியில நிறைய பேர் கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணிருக்காங்க. அவங்களால என்ட்ரன்ஸே அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. நீ வந்து கவலைப்படாத, அதெல்லாம் சும்மா இப்போதைக்கு தான். சில பேர் சும்மாவே வந்து இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் கண்ணுக்கு நான் வேலைக்கு ஆகாது. சரி அது இருக்கட்டும் லீ, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இதுவா சில மெடிசினல் மெட்டீரியல் தான் நான் பார்த்துன்னு இருக்கேன், அதுவும் தாங்குவாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. ஏன்னா அப்பயாச்சும் அவனால செகண்ட் ஷாக்ல உடைக்க முடியும்ல. ஆனா ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு ஆன்ட் ஆப்பிடியூட்லாம் இல்ல. அவனோட உண்மையான ஆப்பிடியூட் வந்து ஜூலியா. ஆமா இப்போ அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஜிய காட்டுறாங்க. ஜியோ அங்க ஷாப்பிங்லாம் பண்ணிருக்கான். அங்க நிறையவே வித்த காட்டுற ஆளுங்களா இருக்காங்க. அவங்களுக்கு சீரும் பண்ணிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறானா. போகும்போதே சொல்றான், என் கிட்ட இப்போ எந்த மாதிரி மெட்டீரியல்லாம் இருக்குன்னா, நான் தளபதி வாங்குக்காக ஒரு ஜாரை வாங்கியிருக்கேன், அதுல ஒரு ட்ரிங்க் பண்ணலாம். அதே மாதிரி நான் லூயிக்காகவும் சில பல காஸ்மெட்டிக்ஸ் அதையும் வாங்கியிருக்கேன். ஆனா இப்போ மெயின் விஷயம் என்னன்னா, நம்ம லீக்கு அந்த மேஜிக்கல் ஐட்டமை நான் எப்படி கொடுக்குறது, இது அவன் யோசிச்சுனே போக ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு கடையும் மாட்டுது. அங்க ஏதோ பஞ்சு மாதிரிலாம் இருக்கா. ஆளுக்கும் புரியுது, அட இது வேற லெவலா ஒர்க் ஆகுமே. இதனாலே அந்த கடைக்காரங்கிட்ட கேட்கிறான், ஆமா இது வந்து இது எவ்வளோன்னு கேட்காதீங்க, இது அருமையான ஐட்டம், இது வாமாவும் இருக்கும் ஒயிட்டாவும் இருக்கும். சரி ஏதோ ஒன்று வயசானவரே, இந்தாங்க இதை பிடிங்க, இது வந்து எவ்வளோக்கு வாங்க முடியுமோ அவ்வளோக்கு நான் வாங்கிக்கிறேன், எக்ஸ்ட்ரா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் பா தம்பி, இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ராலாம் வாங்க மாட்டேன். என்னோட கடைக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, அதை நான் கெடுக்க விரும்பல. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு சின்ன பொண்ணு அங்க இருக்கிற ட்ரம்முக்குள்ள போய் ஒளியுது. நான் வந்து ஒளியறத யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒழிஞ்சுக்குது. 4-5 பேரு அங்க சின்ன பொண்ணை தான் தொத்தின்னு இருக்காங்க. அவங்க போனக்கு அப்புறம் வெளியில வராளா, பின்னாடி இன்னமும் 2 பேர் வந்து தொத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் டிமிக்கி குத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஓடுற வழியிலே சில பல பிரஷ் இருக்குமா, அதையும் தட்டி விட்டு அவங்கள விழ வச்சிடறா. இதுக்கப்புறம் ஓட பாக்குறான். ஆனா ஓடும் போது முன்னாடி அவ இச்சுக்கிறாளா, இதே ஒரு வாய்ப்பா வச்சு அவன் பிடிக்கிறான். நீ வந்து என்னோட மெடிசினல் மெட்டீரியலை எதுக்கு எத்துன்னு போற, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோட அண்ணன் வந்து அதுக்கு பே பண்ணுவான். அங்கல இருந்து இப்படியே தப்பிக்க பாக்குறா. இருந்தாலும் அங்க எல்லாருமே அந்த பொண்ணை அப்படியே சுத்து போடுறாங்க. அங்க இதை பாக்குற மத்தவங்களா ஒரு மாதிரி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அட ஒரு சின்ன பொண்ணை இப்படி இவங்க புல்லிங் பண்றாங்க. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு தான் எங்க கிட்ட திட்டிட்டு ஓட ஆரம்பிச்சது. அதுவும் காசே கொடுக்கலையா, அதனாலதான் நாங்க வந்து தொத்தனோம், வேற எதுவும் இல்ல. ஆனா நாங்க காசை கேட்டா ஏதோ அண்ணன் தரேன் அம்மா தரேன்னு ஏதோ போய் சொல்ல இருக்கு. இதுங்களெல்லாம் விட்டே வைக்க கூடாது. ஏன்னா இது மாதிரி இதோட ஃபேமிலியும் திருட்டு கும்பலா தான் இருக்கும். அங்க இதனாலேயே அந்த பொண்ணை தாக்கலான்னு வருவான். ஜி வந்து காப்பாத்துறான். நிறுத்துங்க, நீங்க வந்து அவளை நம்ப கூடாது, அவன் வந்து நடிக்கிறா பச்சையா. ஆனா ஜி ஒரு மாதிரி பாக்குறனாலேயே அவன் கம்முன்னு ஆயிடுறான். சரி உன்னோட பேரை சொல்லு, என்னது உன்னோட பேரு? என்னோட பேரு ஷாயா. அப்பனா உன்னோட பேரு ஷாயாவா? நீ வந்து எதுக்கு இந்த மெடிசனை அவங்க கிட்ட இருந்து திருடின? அது உண்மையை சொன்னா எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக தான் நான் இதை தூக்கின்னு போறேன். ஆனா என்கிட்ட எந்த விதமான காசும் இல்ல,
நான் வந்து எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? என்னோட பிரதரும் வீட்ல இல்ல, அவரும் எங்கேயோ வெளியில போயிருக்காரு. ஆனா என்னோட பிரதருக்கு நான் மெசேஜை சென்ட் பண்ணுவேன், அதாவது நாளைக்கு அவங்களுக்கு காசை தந்துருங்கன்னு. நான் வந்து உன்னை நம்புறேன். அதுக்குள்ளேயே அங்க இன்னொரு பர்சனும் வரான். நீ வந்து அவளை உண்மையிலேயே நம்புறியா என்ன? ஏன்னா அவ ஒரு தீஃப், அவளை போய் நீ டிஃபெண்ட் பண்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து அவளை நம்புறேன். அப்போனா எங்க கிட்டயும் வேற வழி இல்ல, இதனாலேயே அவங்க தாக்கலான்னு வராங்க. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றீங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த எபிசோட இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.